அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்மிட் பிசிக்ஸ் பை அருண் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார்? ஆஸ் யூஷுவல் MCQ U92-235 யுரேனியம் இசட், அதாவது அணு எண் 92, நிறை எண் 235 கொண்ட ஒரு யுரேனியம் ஐசோடோப் ஒரு நியூட்ரானால் தாக்கப்படும் பொழுது அது என்னெல்லாம் உருவாக்குறது? 36Kr89, அதாவது 36 அணு எண் 89 நிறை எண் கொண்ட கிரிப்டான் அணுக்கரு, மேலும் 3 நியூட்ரான்கள் மற்றும் இன்னொரு ப்ராடக்ட், இன்னொரு பொருளையும் உருவாக்குகிறது. அந்த இன்னொரு பொருள் என்னன்னா 4 ஆப்ஷன். ஒன்று கிரிப்டான் 36101, இன்னொன்று கிரிப்டான் 36103, 36, 103. இது ரெண்டுமே என்னது சார்? கிரிப்டானுடைய ஐசோடோப்புகள். மூணாவது 56Ba144, அதாவது பேரியம் அணு எண் 56, நிறை எண் 144. நான்காவது சிர்கோனியம் அணு எண் 40, நிறை எண் 91. இந்த கேள்வி 2020ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? நமக்கு அணுக்கரு வினையை பொறுத்த அளவில் ஒரு விஷயம் தெரியும். வினைபடு பொருட்களிலும் விளை பொருட்களிலும் அணு எண் Z என்பதும் மற்றும் நிறை எண் A என்பதும் சமமாக இருக்கும். அப்படிதானே? அணு எண் அப்படிங்கிறது என்னது சார்? ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை. வேற மாதிரி சொன்னா அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜுடைய எண்ணிக்கை. வினைபடு பொருட்கள்னா ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வினை விளை பொருட்கள்னா அதை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சமன்பாட்டுல LHS RHS வலது பக்கம் இடது பக்கம் எடுக்கிற மாதிரி. ஓகேயா? இப்போ வலது பக்கம் என்ன இருக்குது, சாரி இடது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ரியாக்டன்ஸ், வினைபடு பொருட்கள். என்ன சார்? யுரேனியமும் ஒரு நியூட்ரானும். அப்போ இதுல அணு எண் Z வேல்யூ எப்படி சார் அப்படின்னு சொன்னா Z வேல்யூ 92, அதாவது புரோட்டானுடைய எண்ணிக்கை, பாசிட்டிவ் சார்ஜுடைய எண்ணிக்கை, பிளஸ் 0. 0 என்ன சார்? நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. இந்த பக்கம் என்னது சார் அப்படின்னு சொன்னா கிரிப்டானுக்கு நிறை, சாரி அணு எண் எவ்வளவு சார்? 36. பிளஸ் ஏதோ ஒரு பொருள் உருவாக்குது இல்லையா, அதனுடைய அணு எண் X என்று வைத்துக் கொள்வோம். அப்புறம் பிளஸ் 0 கூட போடலாம், நான் போடாம விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா 3 நியூட்ரான்களுக்கும் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஓகேயா? சரி, அந்த அடிப்படையில் இப்ப எக்ஸின் மதிப்பு எப்படி? 36 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ 92 மைனஸ் 36 56. ஸோ அதாவது மூன்றாவதாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய Z வேல்யூ, அதாவது அணு எண் எவ்வளவு என்று சொன்னால் 56. இப்போ பார்த்த உடனே தெரிஞ்சிருது மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் 56Ba144, இதுதான் சரியான விடை. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்க சார்? ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இதை பார்த்த உடனேயே நீங்க ஒரு அரை நிமிஷத்துலயோ அல்லது அரைக்கால் நிமிஷத்துலயோ நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒன் மோர் லைன். மாஸ் நம்பர், அதாவது நிறை எண் A is equal to எவ்வளவு சார்? ரியாக்டன்ஸ் இடது பக்கம் என்ன சார் இருக்கும்? 235 என்பது 235 என்பது யுரேனியத்தினுடைய ஐசோடோப்பினுடைய நிறை எண். சரி, பிளஸ் நியூட்ரான், ஒரு நியூட்ரானுக்கு நிறை எண் எவ்வளவு? 1. சார் மேல 0 போட்டோம், அது சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, அதனால 0 போட்டோம். ஆனால் அதுக்கு நிறை உண்டு, அதனால 1 போட்டோம். சரி, அப்ப இந்த சைடு அப்ப இது எவ்வளவு சார்? 235 பிளஸ் 1 236. வாட் அபவுட் RHS, அதாவது வினை விளை பொருட்கள் என்னெல்லாம் சார்? முதல்ல கிரிப்டான், அதுக்கு எவ்வளவு? 89. அப்புறம் இன்னொரு பொருள் இருக்கு, அதுக்கு X வைத்துக் கொள்வோம். இந்த X கேபிட்டல், இது ஸ்மால் x. ஓகே, அது சும்மா வித்தியாசத்துக்காக போட்டுக்கலாம். பிளஸ் 3ங்கிறது என்ன சார்? 3 நியூட்ரான்கள். ஒரு நியூட்ரானுக்கு நிறை எண் 1, 3 நியூட்ரானுக்கு நிறை எண் 1. ஸோ 89 பிளஸ் 3 92. இந்த 92 அந்த சைடு கொண்டு போனா 236 மைனஸ் 92 144. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே சொன்னா 56ங்கிற Z வேல்யூ அணு எண் மேட்ச் ஆகிட்டது, பொருந்தி வந்து விட்டது. இப்போ 144ங்கிற நிறை எண்ணும் பொருந்தி வந்து விட்டது. அதனால உங்களுக்கு ஆன்சர் மூன்றாவது தெரிவான ஆப்ஷன் 3 என்று சொல்லக்கூடிய
பேரியம் 56 பேரியம் 144 என்பது சரியான விடை. ஸோ இது மாதிரி இந்த சாப்டர்ல, இந்த பாடத்துல இன்னொரு கேள்விக்கான பதில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.